ஐக்யூவில் புதுசாக 2 மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10s ப்ரோ ப்ளஸ். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் அப்படிங்கிற சிப் செட்டு. இது ஐக்யூ 13க்கு ஈக்குவலான ஒரு சிப் செட்டு. பட் அதுக்கு விட லெவல் கம்மியாக, கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான விலையில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை விட ப்ரைஸ் கம்மியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைலும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மீடியாடெக் டைமென்சிட்டி 9400 அப்படிங்கிற சிப் செட்டில் உங்களுக்கு ஐக்யூ நியோ 10s ப்ரோ அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ரெண்டுமே லீக்ஸ் தான். இது சைனாவில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போன வருஷம் டிசம்பரில் லான்ச் பண்ண ஐக்யூ நியோ 10 பார்த்தீங்கன்னா இப்போ வருதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வரவே இல்லை. அது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸர். பட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஐக்யூ Z9 டர்போ. இது ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 சிப் செட்டில் இருக்கக்கூடிய மொபைல். இது 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்தியாவில் இப்போ வருதுன்னு சொல்லி மார்ச் 11 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அது சேலுக்கு வர்றது ஏப்ரல் ஆகிடும் போல இருக்குது. ஸோ இதுதான்